வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் 24/7 தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்மேன் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்காக. ஸோ யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனை நான் டெக்னிக்கல் கேடரில் மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேடில் ஏர்மேன் அப்படிங்கிற இன்டேக்காக இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செலெக்ஷன் டெஸ்ட் இஸ் நாட் ஃபார் செலெக்ஷன் அஸ் கமிஷன்ட் ஆஃபீஸரோ இல்லை பைலட்டோ இல்லை நேவிகேட்டரோ அக்னிவீர் வாயு. ஸோ இந்த கேட்டகரி எதுலையுமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 31 ஜூலை 2025. அண்ட் ஆல்சோ இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரேட், ஓகேங்களா, 10+2 முடிச்சிருக்கணும். 10th ப்ளஸ், அதாவது +2 முடிச்சிருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் போர்ட், ஸ்டேட் போர்ட் இல்லை யூடி போர்ட் எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 50% மார்க். அண்ட் வொகேஷனல் கோர்ஸ் இன் நான் வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எய்தர் +2 அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் இங்கிலீஷ் இருக்கணும். அதே மாதிரி இல்லை அப்படின்னா வெக்கேஷனல் கோர்ஸ் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்சோ கேண்டிடேட் வித் டிப்ளமா ஆர் பிஎஸ்சி இன் ஃபார்மசி, ஸோ இது வந்து ரொம்ப ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வேறு என்னென்ன முக்கியம்னா உடல் தகுதி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. மெடிக்கல் ஃபிட்னஸ் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இட் நீட்ஸ் தட். ஏன்னா அந்த மாதிரி வேகன்சிஸ் வரும்போது ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த் வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால அது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. phase 1 அண்ட் phase 2. ஸோ phase 1 வந்து ஆன்லைன் டெஸ்ட் நடக்க போகுது. ரிசல்ட் உடனே வந்து கட் ஆஃப்ல நல்லா கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா phase 2 உடனே நடக்கும். ஸோ இதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் அதுக்கான நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டை airmanSelection.cdac.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட அந்த www.airmanselection.cdac.in அப்படிங்கிற அந்த போர்ட்டலில் போய் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். அண்ட் உங்களுக்கான லாஸ்ட் டேட் 31 ஜூலை 2025. ஸோ நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.